கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க, உங்களுடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தேவையான எல்லா நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில நீர் கூட்டித்தார். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். உம்மை இன்னும் அறிந்து கொள்ள, உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே, உம்மை நெருங்கி சேர இந்த லெந்து நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 49ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 49. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிப்பிக்கிறார்கள்.
இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல் பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். ஆனால் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவனை ஐஸ்வர்யவனாகிய அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து சொல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் திரும்பவும் ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய போக்கிலே, வரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய வீடுகளிலே நாம் இருந்த எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்து நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒரு வினாடி கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகி இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் அழிந்து போயிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு தம்முடைய கிருபையை தந்து நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை காத்து கொண்டாரே, அதற்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை துதிங்க. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர். அவர் சர்வ அதிகாரமுள்ள தேவன், அவர் சர்வ வியாபகர். எல்லா இடத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானம் படைத்தவர். அவருக்கு முன்னாலே எதுவும் மறைபொருளாய் இருந்ததே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். இந்த மாலை நேரத்தில் நம்மையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லா நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. ஒருவேளை மனிதர்கள் நம்மை பார்க்காமல் இருக்கலாம், மனிதர்களுக்கு நம்மை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை குறித்து அதிகமாய் தெரிந்த தேவன். அவர் எல்லாரை குறித்தும் அறிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிற, என்னை தெரிந்திருக்கிற, என்னை புரிந்திருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் ஆளுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆகார் சொன்னது போல சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை திடப்படுத்தும்படி கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில் இங்கே வந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசாரிப்பார் அற்றவர்களாய் இருக்கலாம், ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை, ஆனால் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவர், நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் ஹல்லேலூயா நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து கொண்டு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை தேற்றுகிறவராய் நம் நடுவில் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். திரும்ப என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும்,
சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சொல்லுங்க. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். அல்லேலூயா. அவர் நம்மை சிறகுகளாலே மூடிக்கொண்ட தேவன், செட்டைகளிலே மறைத்து கொண்ட ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது போல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் சொல்லுவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்மை அவர் பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல நம்மை நடத்துவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற சங்கீதக்காரனுடைய அனுபவத்தின்படியே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமானால் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்தும். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் திரும்பவும் ஒரு விசை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, சற்று நேரம் நாம் இந்த லெந்து நாட்களில் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிரேயரின் புஸ்தகத்தில் இந்த 4 நாட்களாக 1வது, 2வது, 3வது வசனங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த 3வது வசனத்திலும் பாதி நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு மீதமுள்ள அந்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தையினுடைய தலைப்பு தம்மில் தாமே மேன்மை பெற்ற இயேசு என்று நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இதை நாம் இந்த 3வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில் நாம் பார்க்கிறோம். தம்மில் தாமே நம்முடைய தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிறவராக அங்கே 3வது வசனம் சொன்னது முதல்ல. 2வது சொன்னது அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார், பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார் என்று சொன்னது. 3வது சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே தாங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் நேற்று தினத்தில். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே நாம் பார்ப்போமானால் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. when he had by himself purged our sins என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஆழமான காரியங்களை நாம் இதிலே பார்க்கலாம். முதல் வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணினார் என்ற வார்த்தை இல்லை, உண்டு பண்ணினார், he made அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் அதுக்கு சொல்லுகிற விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான எல்லா ஆயத்தங்களை அங்கே செய்து முடிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு திருமணம் அப்படின்னா
அந்த திருமணத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் he made அப்படின்ற அந்த வார்த்தை. உண்டு பண்ணினார், உண்டு பண்ணுதல் அப்படின்ற வார்த்தை. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் எதை உண்டு பண்ணினார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா, நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிற அந்த செயலை கர்த்தர் செய்வதற்காக தம்மாலே தாமே அவர் அந்த காரியத்தை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறவர், பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறவர். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இதுல நாம் கவனிக்கிற ஒரு முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தம்மாலே தாமே என்கிற ஒரு வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யாரோ அவரை கட்டாயப்படுத்தல, யாரோ அவரை கொண்டு போய் அந்த காரியத்தில் அதை செய்வதற்காக தள்ளல, அவரே தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவரே என்ற வார்த்தை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் வேதத்தில் உள்ள பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பாருங்க. மோசே எடுத்துங்க. மோசே தானா அந்த ஊழியத்துக்கு வந்தாரா அப்படின்னா இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் மோசையை உன்னை ஜனங்களை ரட்சித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி உன்னை அனுப்புவேன் வா என்று சொன்ன உடனே மோசே அநேக எக்ஸ்கியூஸ் என்ன சொல்றாரு, சாக்கு போக்கு சொல்றார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறாரு, ஆண்டவரே அந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, பார்வோன் இடத்துல போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ரெண்டாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறார் 13ஆவது வசனத்தில், அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன், எனக்கு உம்மை பற்றி தெரியாது என்றார். மூன்றாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றார் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். நான்காவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றாரு, அதே 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் என்னை உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அங்கேயும் திரும்ப நாம் பார்க்கிறோம். நான்காவது. ஐந்தாவது ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த 13ஆவது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இத்தனை எக்ஸ்கியூஸையும் சொன்ன பிறகு ஆண்டவர் அவரை விடலை. நீ உனக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் நான் செய்யணுமோ அத்தனையும் நான் செஞ்சு தரேன், நீ போ என்று ஆண்டவர் அனுப்பினதுனால மோசே அங்கே போனார். அதே போல கிதியோனை நீங்க பார்த்தீங்கன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு உடனே தோ வந்துட்ட ஆண்டவரே அப்படின்னு ஓடி வரல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இருக்கட்டும், பராக்கிரமசாலி தான், கர்த்தர் என்னோட இருக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா எங்க முற்பிதாக்கள் சொன்ன அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் இப்ப நடக்கலையே. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், நான் எப்படி இதை செய்வேன்? இப்படி நிறைய சந்தேகம். அவனுடைய வாழ்க்கையில சந்தேகமே வாழ்க்கையா இருந்தது. ஆனா அந்த சந்தேகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்த்து அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அப்போ வேதத்துல நாம் பார்க்கிற நியாயாதிபதிகள் ஆகட்டும், ராஜாக்கள் ஆகட்டும், இல்ல சவுலை கூட நீங்க எடுத்துங்க, அவரையும் அப்படிதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனா இவன் ஓடி போய் என்ன பண்ணிட்டான்? ஒளிந்து கொண்டான் இல்லையா? ஒளிந்து கொண்டான். அப்போ இவ்வளவு ஆட்களுக்கு நடுவில் ஒருத்தர் பாருங்க, தானாய் முன்வந்து என் ஜனங்களை சுத்திகரிப்பதற்காக, அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக நான் வருகிறேன் என்று அவரே தன்னை ஒப்பு கொடுத்தாராம் இல்லையா? எரேமியாவிலேயே நாம் அதே சூழ்நிலையை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் எரேமியா சொல்ற, நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது. ஆகவே நாம் பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில சாக்கு போக்கு சொன்னாங்க. கர்த்தர் கட்டாயப்படுத்தி அவர்களை உள்ள தள்ளுறார். ஆனா இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல, தம்மை தாமே வெறுமையாக்கினார். அல்லேலூயா. யாரும் அவருக்கு சொல்லல இப்படி செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி பண்ணப்பா. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனிடத்துல அதை கூட அவர் சொல்லல. அங்க ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, வானத்துல, அதாவது பரலோகத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சா.
அந்த மீட்டிங்ல தேவதூதர்கள் இருக்கிறாங்க. மிகாவேல் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அப்புறம் இன்னொருத்தர் யாரு? ஆமா, காபிரியல் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அங்க ஒரு மீட்டிங் நடத்துறாரு. என்ன மீட்டிங்னா, நான் இவ்வளவு முயற்சி செய்தோம், இந்த ஜனங்கள் இன்னும் என்னிடத்தில் வரவில்லை, நான் இன்னும் இவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியத்துல அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ மிகாவேல் சொல்றாரு, ஆண்டவரே நான் போறேன், யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளிடுறேன். ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லை இல்லை நீ அதுக்கு சரியான ஆள் இல்லை. அடுத்தது காபிரியல் சொல்றாரு, நான் போறேன், நான் போய் நல்ல செய்தியா சொல்றேன், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், ஆண்டவர் உங்களை மீட்பார், நல்ல செய்தியா சொல்றேன். கேட்டாங்கன்னா ஜனங்க மாறிடுவாங்க. ஆண்டவருக்கு அதுலயும் திருப்தி இல்லையா? இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. கடைசியா ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு எழுந்து நின்று சொல்றாரா, அந்த ஜனங்களுக்காக நான் என்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவர்களை நான் மீட்டெடுக்கிறேன் என்று சொல்லவும் ஆண்டவருக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சொன்னாரா, சரி மகனே நீ செய். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கினார். பவுலப்போஸ்தலன் அதை அப்படியே உணர்ந்து சொல்றான். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை அவர் தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் மாறினார். அப்போ இந்த இடத்துல பவுலப்போஸ்தலன் மனுஷனை எப்படி பார்க்கிறான்னா, அடிமையின் ரூபமாய் பார்க்கிறார். அப்ப தேவாதி தேவன் அந்த மேன்மையெல்லாம் விட்டு ஒரு சாதாரண மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். அதோட நிறுத்தல. அடுத்த வார்த்தை என்ன சொல்ற தெரியுமா? அவர் கீழ்ப்படிந்தார். எது வரைக்கும் கீழ்ப்படிந்தாரா? சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராக தன்னை தாழ்த்தினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஒரு இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்வாரு, அவர் அன்புள்ளவர். அல்லேலூயா. அவருடைய அன்பு, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆனால் அந்த மேலான அன்பை இயேசு உங்களுக்கும் எனக்கும் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு ரோமர்ல 5ஆம் அதிகாரத்துல, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்த பொழுது தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவர் கொடுத்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். நாம் பலவீனர்களாய் இருந்த பொழுது அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். பவுல் பாருங்க, இந்த காரியத்தை நமக்கு சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். நான் பலவீனமா இருந்தேன், என்னால ஒரு பிரயோஜனம் ஆண்டவர் கிடையாது, ஆனா கர்த்தர் எனக்காக என்னிடத்துல அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது, நான் பாவியா கிடந்தேன், யாருமே என்னை நேசிக்கல, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க. நல்லவனா இருந்தா ஒருவேளை என்னை நேசித்து இருப்பாங்க, ஆனா பாவியா இருக்கிறேன். ஆனா இயேசு சொல்றாரு, அந்த பாவியை நேசிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். மூணாவது சொல்லுது, நான் அவருக்கு சத்துருவா இருந்தேன். சத்துருவை எவனாவது நேசிப்பாங்களா? சத்துரு என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்னைக்கு இவன் ஒழிவானோ அன்னைக்கு தாங்க நான் சமாதானமா இருப்பேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா அந்த சத்துருவையும் இயேசு நேசித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தாராம்? முதல்ல அவர் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார். அவர் மூலமாக. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த பாவ மன்னிப்பு என்பது வேற எந்த வகையிலும் உங்களுக்கு எனக்கு வராது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் பார்க்கிறோம், எங்கேயாவது போய் மெழுகுவத்தி கொளுத்திட்டு வந்தால் பாவ மன்னிப்பு வந்துடும், எங்கேயாவது போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தால் பாவ மன்னிப்பு வந்துடும், எங்கேயாவது போய் முழங்கால்லையே அப்படி நடந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே போனால் பாவ மன்னிப்பு வந்துடும். இப்படி நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாவ மன்னிப்பு அல்ல. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே வருகிறது. அவர் மூலமாக ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவராலே அன்றி, அவராலே அன்றி, அவர் மூலமாக இல்லாமல் வேறு ஒரு ரட்சிப்பு இல்லை.
ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறது. அந்த முதல் வசனம் சொல்லுது, பாவிகளாய் இருந்தோம், நம்மை நேசித்தார், நமக்காக மரித்தார். இப்போ அடுத்தது பவுல் சொல்றான், இப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ, அவங்களுக்கு அடுத்த ஒரு நிலை வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? அவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்ப அந்த கோபாக்கினையினின்று நாம் மீட்கப்பட வேண்டுமானால் இயேசு ஒருவரே அதற்கு வழியாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல தம்மாலே தாமே அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அவர் மூலமாக ஒரு ரட்சிப்பு, ரெண்டாவது அவரே அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவரே அதை செய்து முடிக்கிறார். வேற யாரையும் கூட வைக்கல, அவர் ஒருத்தர் தான். வேதத்தை நீங்க வாசிப்பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து அவர் அங்கே பேசுறார். வாசிங்க 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். அல்லேலூயா. அவரே நம்முடைய சமாதான காரணர். அல்லேலூயா. அவர்தான், அவரே அதை செய்தார், அவரே அதை செய்தார். எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 5:9. தாம் பரிபூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக மாறினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவராலே அவர் மூலமாக அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ரெண்டாவது, அவரே அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அந்த ரட்சிப்பை, நீரே ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பை, நீர் எனக்காக தந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் மூலமாய் அவரே அதை செய்து நமக்கு அவர் கொடுத்திருக்கார். எதை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்திகரிப்பு என்கிற ஒரு வார்த்தை. சுத்திகரிப்பு அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா பர்ஜ் அப்படின்னு கேஜேவி வெர்ஷன்ல சொல்லுது. பர்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம கறி கடைக்கு போனீங்கன்னா அங்கே இந்த ஆட்டு குடலை பாருங்க, அது உள்ள நிறைய அழுக்கு இருக்கும். அதை என்ன பண்ணுவான்னா அப்படியே பிடிச்சி தர அப்படியே ஒரு மாதிரி வழிச்சு எடுத்துருவாங்க இல்லை? அதுக்கு பேர் தான் பர்ஜிங். இப்போ பாவம் நம்மளை பிடிச்சிட்டு இருக்குது, அது நம்ம அசுத்தமாக்கி வச்சிருக்குது. நம்மளால் அதை நம்ம சொந்த முயற்சியினால் அதிலிருந்து மீண்டு வர முடியல. என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை அப்படியே கழுவி என் மேலே இருந்த அந்த மொத்த அழுக்கையும் அவர் என்ன பண்ணுறாரா, என்னிலிருந்து விலக்குகிறார், என்னை சுத்திகரிக்கிறார். நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணேன், சுத்தமாகணும்னு எங்கெங்கேயோ ஓடினேன். ஆனால் ஒரே ஒரு இடம் உண்டு. அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? கல்வாரி சிலுவை. அந்த சிலுவையின் அடிவாரத்தில் வரும்போது என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய எல்லா வியாதியையும் ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசி பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல 2 காரியத்தை யோவான் சொல்றார். ஒன்று, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து முதல்ல. ரெண்டாவது, எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்குகிறார். அதே போல மத்தேயின் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது சுத்திகரிப்பு. மத்தேயின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 40லிருந்து 44வது சுத்திகரிக்கிற ஒரு ஆண்டவர்.
முதல்ல பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது மத்தேயின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு என்ன இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் என்று நாம் பார்ப்போமானால் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. லூக்காவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வந்தீங்கன்னா, அங்க ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்து அவருடைய பாதத்தின் அருகே கண்ணீர் விட்டு அழுதாளா. அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்தாள், தன்னுடைய தலைமயிரினால் அந்த பாதத்தை துடைத்தார். இவ ஆண்டவர் அந்த பெண்ணை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு முழுமையான மன்னிப்பை நாம் பெற்று ஆகணும். ரெண்டாவது சொல்றாரு யோவான் சொல்லும்போது, எல்லா அநியாயத்தையும் கூட அவர் நீக்குகிறார். அல்லேலூயா. அநியாயம்னா என்ன? அநியாயம்தான். நியாயமா செய்யறதுக்கு மீறி எதெல்லாம் செய்யறோமோ அத்தனை என்னது நியாயம். எதுல இருக்குது? பைபிள்ல இருக்குது. பைபிள் சொல்ற காரியங்களை செஞ்சாது நியாயம். இந்த வார்த்தையை மீறி நடந்தா அதுக்கு பேர் என்னது? அப்போ கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்ப்பேன், எத்தனையோ காரியம் இதை மீறி நம்ம செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேரெல்லாம் என்ன தெரியுமா? விசுவாசிகள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இல்ல பின்னால ஒரு வார்த்தை அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது தெரியுமா, நீ அநியாயக்காரன், நீ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நடக்கிற. அது என் பின்னால வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா எனக்கு முன்னால கர்த்தர் கிருபையா ஒரு பேரை கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளைகள், என்னுடைய விசுவாசிகள், என்னுடைய அற்புதத்தை பெற்ற நீதிமான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஒரு இடத்துல ஒரு குறை இருக்குது. அது என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற ஒரு அநியாயம். ஆண்டவர் என்னுடைய அநியாயத்தை மாற்றுகிறதுக்கு உண்மை உள்ளவர். வேதத்துல ஒரு மனுஷனை பார்க்கிறோம், சகையு. இல்ல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி ஓடி போய் காட்டத்தி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அந்த மரத்தின் கீழே வந்த உடனே அவனை பார்த்து கூப்பிடுறாருப்பா, சீக்கிரம் வா, நான் உன் வீட்டில் தங்க வேணும். அருமையானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், உலகம் அவனுக்கு என்ன பேர் வச்சது தெரியுமா? பாவியின் பேர் வச்சது. ஏன்னா அவன் நியாயமா வாழல, அநியாயமா வாழ்ந்தான். அவன் வாங்க வேண்டிய வரிக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா வரி வாங்கினார். ஆகவே அவனுக்கு உலகம் என்ன பேர் வச்சது? பாவியின் பேர் வச்சது. இப்போ இயேசு அவனிடத்துல சொல்றார், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன நடக்குது? இவருக்கு ஒரே சந்தோஷம். அத்தனை ஜனங்களுக்கு முன்னால கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, இவனுக்கு தலைகால் புரிஞ்சிருக்காது. எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க நினைச்சா அந்த ஆண்டவர் என் வீட்டுக்கே வராரு அப்படின்னு துள்ளி குதிச்சு ஓடி இருப்பான். ஓடும் போதே அவனுடைய மனதில் ஒரு சின்ன சுருக்குன்னு ஒரு குத்தி இருக்கும். அந்த பரிசுத்தமான ஆண்டவர் உன் வீட்டில் வரும்போது நீ அதற்கு தகுதியானவன் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே அங்கே நின்று சொல்றான், ஆண்டவரே, நான் எவனிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய மீறுதல்களை, தன்னுடைய அக்கிரமத்தை அவன் அறிக்கையிட்ட பொழுது உடனே அந்த வழியிலே ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அநியாயங்களை நம்மை விட்டு சுத்திகரிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மூணாவது, மார்க்குவின் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 40லிருந்து 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்துல வர்றான். வந்து அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். ஏன்னா அந்த நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் எல்லாம் அசுத்தமானவர்கள். அவங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. சொந்தக்காரங்க பெற்ற பிள்ளைகள் கூட அவங்கள தொட முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இயேசுவிடத்துல வந்து அவன் கேட்கிறான், என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா, நீ சுத்தமாயிட்ட போ. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போய் ஆசாரியனுக்கு முன்பாக உன்னை காண்பித்து நீ உனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்துன்றார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சுத்தமில்லாத அசுத்தமான அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு சித்தம் வைத்தாரானால் அவனும் சுத்தமாவான்.
இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்த கர்த்தர் மாற்ற முடியாத எல்லா விதமான இந்த பலவீனங்கள் எப்பேற்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் மாற்றி நம்மை சுத்தமாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 சொல்றான், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இந்த மாலை இந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஏற்படுத்தின இந்த சுத்திகரிப்பை நான் முழுமையாய் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யும். பாவத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பு, அக்கிரமத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய வியாதி பலவீனங்கள் என்கிற அசுத்தத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பு கர்த்தர் நமக்கு தருவாரானால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஏற்படுத்தின அந்த சுத்திகரிப்பை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவர் யாரோ சொல்லி வரலங்க, தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் துடிக்க 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 தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நிந்தைகளை அனுபவித்தார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என்னை சுத்திகரிப்பதற்காக, பாவத்திலிருந்து என்னை சுத்திகரிப்பதற்காக, அக்கிரமங்களிலிருந்து என்னை சுத்திகரிப்பதற்காக, என்னுடைய வியாதியிலிருந்து என்னை சுத்திகரிப்பதற்காக இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த லெந்து நாட்களில் இயேசுவே அந்த சுத்திகரிப்பை இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையிலையும் தாங்கப்பா. பாவத்திலிருந்து நாங்கள் சுத்திகரிக்கப்படணும், அக்கிரமத்திலிருந்து நாங்கள் சுத்திகரிக்கப்படணும், வியாதியிலிருந்து ஆண்டவரே அசுத்தங்களிலிருந்து எங்களை சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளில தம்மை தாமே எங்களுக்காக அர்ப்பணித்து ஆண்டவரே நீர் மேன்மை பெற்றீர். எப்படிப்பட்ட மேன்மை? எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவராய் இரட்சகராக ஒரு பெரிய மேன்மை உள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உம்மாலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். உம்மாலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அக்கிரமத்தின் இந்த மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வியாதி வேதனைகளிலிருந்து தருகிற அந்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் முழுமையாய் சுதந்தரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.